ஆளவந்தார் உடைய விளக்கு. சரி. அங்க வந்து மெட்ராஸிலே வரக்கூடிய ஆளவந்தார் என்பவருக்கு பொண்டாட்டி 3 பிள்ளைகள் இருக்கத்தக்க தேவகிங்கிற ஒண்ண வைப்பாட்டி வச்சு அந்த வைப்பாட்டி வச்சதுனால சரி பொண்டாட்டி 3 பிள்ளைகள் இருக்கத்தக்க தேவகிங்கிற ஒண்ண வைப்பாட்டி வச்சு அவரை தரையை வெட்டி கடல்ல ஓட்டு அவர் உடம்ப ட்ரெயின்ல விட்டு அந்த சோக கதைய சரி மதுரையிலே வாழ்ந்துடக்கூடிய வெள்ளச்சாமி நாடார் மகன் பச்சையப்ப நாடார் இந்த கதை எழுதியிருக்காரு. வெள்ளச்சாமி நாடார் மகன் பச்சையப்ப நாடார் எழுதின அந்த கதை இந்த குடை வழக்கு பாடி முடிஞ்சவொன்னா அடங்காப்பிடாரி பேயாட்டம் நடக்கும். அதுக்கு உங்க கும்மி பாட்டு இருக்கும். எல்லாமே சகலமும் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு பாட்டை துவங்குதோம். மன்னவர பிறப்பு கேள மதிப்பு உள்ள ஒரு மக்கள் மன்னவர பிறப்பு கேள மதிப்பு உள்ள ஒரு மக்கள் அந்நிய பெண் ஆசையான அலங்குளமா வெட்டுப்பட்டார் ஆள வந்தார் மாட்டு சபை அறிய வேணும் கேட்டு ஆள வந்தார் மாட்டு சபை அறிய வேணும் கேட்டு பெண்ணாக பிறந்தவரால் பேரு வந்து தேவகியா பெண்ணாக பிறந்தவரால் பேரு வந்து தேவகியா மண்ணாக போன இந்த மங்கையாட நடந்து வந்த மரும கொடைய பாரு உங்க மணி பரிசு உள்ளாரு மரும கொடைய பாரு உங்க மணி பரிசு உள்ளாரு வண்டிகள் தேனை உண்டு வட்டமிட்டு செல்வதோ வண்டிகள் தேனை உண்டு வட்டமிட்டு செல்வதோ கண்ட பெண்கள் எல்லாம் காதல் கொள்ளும் ஆட வந்தா காதல் இப்படி போச்சு உடம்ப கரையா திங்களாச்சு ஐயா காலம் இப்படி போச்சு உடம்ப கரையா திங்களாச்சு சென்னை பட்டணம் என்ற ஜெயம்புகனும் மெட்ராஸில சென்னை பட்டணமா ஜெயம்புகனும் மெட்ராஸில என்ன பரிதாபம் தலைய இரண்டு உண்டா வெட்டியத இருந்து கேளுங்க கரைய இருந்து கேளுங்க நீங்க கொஞ்சம் இறைச்சல் போட வேண்டாங்க ஐயா இருந்து கேளுங்க கரைய கொஞ்சம் இறைச்சல் போடாதீங்க பட்டணத்தில் பேரு பெற்ற பவுண்டனாயவாரியா பட்டணத்தில் பேரு பெற்ற பவுண்டனாயவாரியா திட்டமிட்டு பெண்களெல்லாம் சிறையடு பாராட வந்தார் தேர்ச்சியான ஆளு அவர் சீரழில கேளு ஐயா தேர்ச்சியான ஆளு அவர் சீரழில கேளு பொம்பளையா நடந்து வந்த பொல்லாங்கத்தை கேளுங்களே வெற்றிலையா நடந்ததொரு பொல்லாங்கத்தைய கேளுங்க 3 வருஷம் ஆகஸ்ட் 28 ஆனது இந்த மோசம் அவர் அடைந்தரே இல்லாஜம் ஐயா ஆனது இந்த மோசம் அவர் அடைந்தரே இல்லாஜம் அப்பாவியான வந்தால் அவர் குழந்தை 3 இருக்க அப்பாவியான வந்தால் அவர் குழந்தை 3 இருக்க கைப்பாட்டி வைத்திருந்தார் வயசுக்குள்ள தேவகிய பஞ்சகமாக கெடுத்தார் ராஜவாரி வாரி அரைத்தார் பஞ்சகமாக கெடுத்தார் ராஜவாரி வாரி அரைத்தார் கொஞ்ச நாள் சென்றதுமே புத்தி நட்டும் தெரிஞ்சு வச்சே கொஞ்ச நாள் சென்றதுமே புத்தி நட்டும் தெரிஞ்சு வச்சே சஞ்சலம் கொண்டாரையா சாந்தம் உள்ள ஆள வந்தார் சமுச்சாரமோ கண்டார் அச்சங்கரியில்லை இது என்றார் அவர் சமுச்சாரமோ கண்டார் அச்சங்கரியில்லை இது என்றார் பாதமுள்ள பொண்டாட்டி நாம் பக்கத்தில இருக்கையில பாதமுள்ள பொண்டாட்டி நாம் பக்கத்தில இருக்கையில ஏச சிரிக்கிற வீட்டுக்குள்ள வரவழே விவசாரித்தனம் செய்ய உன்னை விடுவானா என்று வைக்க விவசாரித்தனம் செய்ய உன்னை விடுவானா என்று வைக்க தம்பி என்ன ஆளவந்தார் முதலியாரு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி 3 பிள்ளைகளாவது வரைக்கும் சரி குடும்பத்தை கட்டுக்குலையாம சீரும் சிறப்போட சரி நல்லா செல்வாக்கா வாழ்ந்து வந்தாரு. தேவைங்கிற ஒண்ண என்னைக்கு வைப்பாட்டி வச்சாரோ சரி அன்னைக்கோட பொண்டாட்டி பிள்ளைய மேல அவருக்கு ஆசை இல்லை. அதாவது என்னன்னா அன்பு இல்ல
குடும்பத்து மேல பொறுப்பு இல்லாம அவர் வேகாரியா தெரிஞ்சாரு. ஆமா. ஆனா சரி கண்டும் காணாமல் தெரிஞ்சுட்டா ஒண்ணும் இல்ல. ஆமா. ஆள வந்தாரு தேவையை வீட்டுக்கெல்லாம் கூட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ஆள வந்தாரு கொண்டாடி வந்துச்சு. எப்படி அத்தான் இந்த பொண்ணு யாரு கொஞ்சம் பிள்ளையா இருக்காரு உங்க கூட வந்திருக்காரு யார் எவருன்னு கேட்கும்போது அவரு என்ன சொல்றாருன்னா இந்த பொண்ணு நம்ம கடை பக்கத்துலதான் வேலை பார்க்க. சரி. ஏன்னா அந்த தேவை வந்து கேரளா. ஆமா. கேரளா மாநிலம். சரி. கேரளால வந்து அந்த பிள்ளை வந்து வேலை பார்க்க. ஆமா. நம்ம கடைக்கு வருவா போவா நல்ல பழக்கம். சரி. நம்ம வீட்டை பார்க்கணும்னு சொன்னா கூட்டு வந்தோம்னாரு. சரி. ஏன்னா ஒரு பொம்பளை ஆளுக்கள் வந்து என்ன தெரியுமா எப்படி மண்ணை இழந்துருவாங்க. ஆமா. மனை இழந்துருவாங்க. ஆமா. பொண்ணை இழந்துருவாங்க. இருக்கலாம். புருஷனை மட்டும் யாரும் இழக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா. அப்பதான் அந்த அம்மா தலைவணி மந்திரமாய் ஒரு திருக்குது. எப்படி பாசமுள்ள பொண்டாட்டி நம்ம பக்கத்துல இருக்கும்போது 3 பிள்ளைகளை முத்துப்பால கத்து வச்சிருக்கேன். ஆமா. ஏச சிரிக்கையோட நீங்க இப்படி எல்லாம் தெரியலாம வரலாம சொல்லி சொல்லும் போது அவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சாரு. ஆமா. நம்ம பொண்டாட்டி சொல்றது சரிதானே சரிதானே தனக்குன்னு ஒரு தாரம் இருக்கும்போது இன்னொரு பெண்ணு நம்ம தேவையான்னு சொல்லி அவர் என்ன மன வருத்தப்பட்டா தெரியுமா எப்படி அவரு பொண்டாட்டி கொண்டைகால பொறுக்க முடியாமல மண்டாடி ஆள வந்தா மங்க எந்த தேதியிடம் தேவையை கொண்டு இருந்துச்சு. தேவையை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு தேவைக்கு நம்ம 2 பேரும் எவ்வளவோ ஒண்ணு எங்க இல்லாம கூட்டு போயிருப்போம். 2 பேரும் நல்லா பழகணும். இது என் பொண்டாட்டிக்கு 3 பிள்ளைகளும் தெரிஞ்சு வச்சு நம்ம பழக்கம் தெரிஞ்சு வச்சு இதனால குடும்பத்துல நான் நிம்மதியா இருக்க முடியல. நீ வந்தாலும் 2ஆம் தரமா எனக்கு கல்யாணம் ஆகி கூட்டு போனாலும் சரி நீ வந்து நிம்மதியா வாழ முடியாது. ஆமா. குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷம் இல்லாம ஆகி போவோம். சரி என்ன நீ மறந்துரு. ஆமா. நான் ஒன்ன மறந்துடுறேன். அப்பதான் அந்த பொண்ணு சொல்லிச்சு எப்படி ஐயா ஆள வந்தாரு எனக்கு அக்கம் இல்ல வக்கம் இல்ல என்ன ஆதரிக்க யாரும் இல்ல கிடையாது. நான் ஒரு அனாத பெண்ணு. ஆமா. நீங்க தொட்டு நான் கெட்டு போய் இருக்கேன். என்னை யாராவது கெட்டுவாங்களா? சரி மண்பானையா இருந்தாலும் கூட. ஆமா. இன்னைக்கு ஒரு சங்கரம் சந்தையில போய் இறக்கிட்டா ஏமா வாங்க வந்த சக்காலத்தி வாவலை ஓட்டம்பா. சரி. தூக்கி பார்த்த சக்காலத்தி தூருக்குள்ள ஓட்டம்பா. எடுத்து பார்த்த சக்காலத்தி இடையில ஓட்டம்பா. ஆமா. பானையை தட்டியும் பாப்பா கொட்டியும் பாப்பா. உள்ள என்ன இருக்குன்னு எட்டியும் பாப்பா. மண்பானை சகனம் பாப்பாங்க. ஆமா. கத்திரிக்காயை கூட 4 பேர் நசுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பான காய்கறி யாரும் வாங்க மாட்டாங்க. நான் ஒரு கண்டிப்பா நீங்க கற்பழிச்சு விட்டுட்டீங்க. சரி என்ன யாரு கெட்டுவான்னு வருத்தப்பட்டு அழும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எப்படி அடிய என்ன நீ நம்ப வேண்டாம் ஏங்கி முகம் வேண்டாம் என்னால நீ வாழ்க்கையெல்லாம் இருக்க வேண்டாம். நான் எப்படி உன்னை தொட்டு அசிங்கப்படுத்தினா சரி அதே மாதிரி உனக்கு நான் கை சேர ஓட்டு நானா மாப்பிளை பார்த்து சரி உனக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு செஞ்சு வைக்கேன். நீ மனம் கலங்க வேண்டாம். ஆமா. கண் கலங்க கூடாது. தேவைக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லிட்டு அவர் மாப்பிள்ளை எங்க வைத்தாரு தெரியுமா? மாப்பிள்ளை எங்க வைக்காரு மெட்ராஸிலேயே வாழ்ந்துடக்கூடிய ஆமா பிபி மேனன் அவர் பேரு மேனன் பிபி மேனன். ஆமா. சொல்றது மேனம்காக. சரி அவர் பெரிய என்ஜினியர் வேலை. ஆமா இன்ஜினியரிங் வேலை. அவரை போய் பார்த்து சரி சில வார்த்தையெல்லாம் எடுத்து சொல்லி ஆமா நம்ம
தேவை பொண்ணை பத்தி அவர் ரொம்ப பெருமையா வரணிச்சு பேசி சரி மேனரையும் மன சம்மதிக்க வச்சு ஆமா 2 பேரும் கல்யாணம் எப்படி முடிச்சாரு தெரியுமா? எப்படி? அந்த மெட்ராசில வதிக்கும் மேனருக்கும் தேவைக்கும் மெட்ராசில வதிக்கும் மேனருக்கும் தேவைக்கும் அத்தின் தீமாதம் 5ஆம் தேதி கல்யாணத்தை அழகுடனே முடிக்க அவ ஆனந்தமாயிருக்க அழகுடனே முடிக்க அவ ஆனந்தமாயிருக்க பார்வதி வரமன் என்று வடித்ததுண்டு வார்த்தையில்லையா தேவைக்கும் எனக்கும் திருமணம் முடிந்ததுமே தேவனாலும் போல அவர் சேர்ந்து உண்ணாவாழ தேவனாலும் போல அவர் சேர்ந்து உண்ணாவாழ குடியிருந்த உடுசையில கொடி வச்சவன் கதைய போல குடியிருந்த உடுசையில கொடி வச்சவன் கதைய போல கருவாகி ஆள வந்த கலையவரி தேவகிய பரவந்தனல் செய்ய அவ பலவிதமா வைய இவ பலவந்தமோ செய்ய அவ பலவிதமா வைய இந்த ஆள வந்தாரு மேனடுக்கும் தேவைக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு நேரத்துல சரி கல்யாணம் முடிச்சா ஆமா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் இந்த மேனன் தேவை எப்படி வாழ்ந்தா தெரியுமா? எப்படி? பார்வதியும் பரமனும் எப்படி ஒரே முகத்துல 2 முகம் காட்டி வாழ்ந்தாங்களோ ஆமா பார்வதியும் பரமன் போல தேனும் பாலும் சாப்பிட எவ்வளவு சுவையா இருக்குமா? ஆமா தேனும் பாலும் போல கண்ணு இமையும் போல ஆமா உடலும் உயிரும் போல ஆமா பாலும் பழமும் போல சரி இனவிரியாம வாழ்ந்தாங்க. அப்படி ஒற்றுமையா இருக்காங்க. இந்த ஆள வந்தாருக்கு சவள புத்தி விடல பழைய ஒளி தேவையின் மேல நினைப்பு இருந்துச்சு. பழைய ஆமா நினைக்காரு நினைச்சு அவங்க வீட்டுக்கு போறாரு. சரி நேர குடியிருந்த வீட்டுல கொல்லி வச்சவங்க கதைய போல படுவாகி ஆட வந்தாரு பழைய வெடி தேவை வீட்டுக்கு போய் சரி என்ன தேவைக்கு உனக்கு மேலும் கல்யாணம் முடிச்சு வச்சேனே சரி உங்க வாழ்க்கை தரம் எப்படி போகுது எப்படி நல்லா கண் கலங்காம பாத்துக்கிறதாரான்னு விசாரிச்சாரு. ஆமா தேவைக்கு பார்த்தா சரி ஐயா என்ன நானும் இப்ப என் மாப்பிள்ளையும் நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு நல்ல ஒற்றுமையா வாழுறோம். என்னைய பத்தி எந்த கவலையும் நீங்க பட வேண்டாம். என் மாப்பிள்ளை என்ன கண்கலங்காம வச்சுக்கிட்டாரு நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆனா நீங்க முன்னாடி மாதிரி அடிக்கடி என் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லி வச்சுக்கிடக்கூடாது. நான் அடுத்தவளுக்கு கொண்டாட்டி ஆயிட்டேன். சரி நீங்க உங்க குடும்பமும் கெட்டு போகும் என் குடும்பமும் கெட்டு போகும். அடுத்த நம்ம 2 பேரும் பேசலாம். அவ என்ன சொல்ற தெரியுமா? ஐயா அடுத்தவன் கொண்டாட்டிய குடித்தனம் கெட்டு போகும் கூடாதையா என்று சொல்லி கோபத்தோட உனக்க அவர் புருஷாவன் கோபத்தோட உனக்க அவர் புருஷாவன் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லும் போது ஆரம்பித்தார் சொன்னாரு எப்படி தேவைக்கு என்ன உன்னை நான் எங்கெல்லாம் கூட்டு போயிருப்பேன் கூட்டிட்டு போனேன். நந்தியில வாங்கி 2 பேரும் கடிச்சேன். என்னத்த விரால் மீன் கரை அங்க மெரினா பீச்சில கரையில பெரிய பெரிய மீன் வாங்கி கடிச்சா கரும்பா இருக்கும். இல்ல அந்த வறுத்து வச்ச மீன் அப்படியா கரும்பு போட்ட மீன் வறுத்த மீன் மெரினா பீச்சில சரி நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டோம் ரூம்ல தங்கணும். இப்ப என்ன வேண்டாம்னு சொல்லிட்டிய நீ என்ன மறந்துட்ட. சரி உன்னை மறந்து என்னால இருக்க முடியல மல்லாத படுத்தோம்னா உன் மோதம் தெரியுது. சரி என் கொண்டாடி சோறு போடுறதா சட்டை கூட உன் மோதம் தெரியுது. இடம் முடிக்காத அப்படி அப்படியெல்லாம் சொன்னா ஏமாந்துருவாங்க. அடிய உறக்கம் மறுபடியும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு போகிறதுக்கு வழி இல்ல. ஆமா தேவைக்கு பார்த்தா சரி சரி நம்ம மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டாரு. ஆமா இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு. சரி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. என்ன சொன்ன சரி அதனால ஆமா உறக்கவல்லன்னு சொன்ன உடனே தேவைக்கு இடம் கொடுத்துட்டான். சரி எத்தனை ஏக்கரு?
கள்ளமொழி கம்மாயில 15 ஏக்கர் வந்திருக்கா. கம்மாயில என்ன மாதிரி எடுப்ப? வெள்ளரிக்காய் கூட போட முடியாது. வெள்ளரிக்காய் விட்டு புடிங்கி திருட்டு வருவாங்க. கம்மாயில மாதிரி என்னமோ மீன் குஞ்சு வாங்கி ஐயா அவன் மனசுல இடம் கொடுத்துட்டாங்க. மனசுல இடம் கொடுத்தா பெண் புத்தி விண் புத்தி தானே. சரி கோடை காலத்தை சாத்துவாங்க. கொஞ்சம் நம்ம ஆம்பளை நெருங்கி கேட்டோம்னு சொன்னா இடத்தை கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா என்ன அவளை இடம் கிடைச்சா போதாதா? சரி குத்தி கண்ட கோழி நிக்காது. ஆமா நக்கி கண்ட நாய் நிக்காது. நிக்காது. ஒரு கடையில போய் பெருச்சாலி சர்க்கரை மோந்துவாத்த பெருச்சா நிக்காதியா. அதாவது இனிப்ப. ஆமா இனிப்பு சின்ன பெருச்சா நிக்காது. ஆமா ஆமா அவளை இடம் கிடைச்சதை எப்படி பண்றாரு தெரியுமா? எப்படி? அவரு இனிப்பு கண்ட பெருச்சாலி இடத்தை தேடி தினமும் வந்து கூட்டு போக. சரி பகடெல்லாம் ஹோட்டல்ல நல்லா திங்க. ஆமா சினிமாவுக்கு போக. சினிமாவுக்கு போக. லாட்சியில தங்க. ரூம்ல தங்க. அதான் லாட்சி. அப்படியா? ஆமா. ஐயோ பாபா நானத்தை கண்டேன். என்ன உனக்கு அடுத்தவரை ஒண்ணும் தெரியாதா? என்ன ரூம் போட்டு தங்க. சரி சாயந்தரம் வீட்டுக்கு வர பல நாட்கள்லாம் ஒரு நாள் எம்பிடத்தான் செய்யுமா? ஆமா அவங்க யாரா இருந்தாலும் எந்த தொழிலா இருந்தாலும் சரி. சரி களவுங்கிறது ஒண்ணுதான், காதல் ஒண்ணுதான். ஆமா பல நாட்கள்லாம் ஒரு நாள் எம்பிடுவான். ஆமா 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 இந்த மேடான இந்த தேவையும் சரி ஆள வந்தாலும் 2 பேரும் பஜார் ஒளி சாயந்தரம் போல கை கோர்த்து. சரி புது பெண் மாப்பிள்ளை தம்பதிகள் எனக்கு தோல் மேல தோல் கை கோர்த்து ஜாலியா வந்தாங்க. ஆமா மேல வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புவாரு. சரி பஸ்ல அவர் சண்டை ஓரமா உட்கார்ந்து வந்திருக்காரு. இவர் 2 நாள் பஜார்ல வரையில மேன பாத்துக்கிட்டாரு. சரி என்ன தேவைக்கு ஆள வந்தாரு கூட இப்படி பஜார் வழி கை கோர்த்து தெரியுதால இந்த இடத்துல நம்ம பஸ்ஸை நிப்பாட்டி இறங்கி அடிச்சாலும் தமிழ்ல 4 பேர் ஏன் எதுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. பாக்குறவங்களும் அசிங்கமா நினைச்சிருவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி வீட்டுல ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருந்தாரு. சரி தேவைக்கு லேட்டா வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வாரா இவர் கேட்காரு. எப்படி தேவைக்கு தினம் காலையில வர சாயந்தரம் வர. ஆமா என்ன வேலை பார்க்க எங்க போற வரன்னு கேட்டாரு. கேட்கும் போது என்ன எங்க சொல்றீங்க? நான் ஒத்தையிலே வீட்டுல இருக்க எனக்கு போர் அடிச்ச மாதிரி இருக்கு. அதனால நம்ம பக்கத்து வீட்டுல போய் நான் டிவி பார்த்தேன் படம் பார்த்தேன் இப்படி சாக்கு போட்டு சொன்னா. ஏன்னா அவர் கண்ணால பார்த்தாச்சு. இப்ப வரத அப்ப இவர் பார்த்தாரு. ஏதோ வாய் உழவுதா. சரி அடி உதவுன மாதிரி அண்ணனுக்கு உதவ மாட்டான். கையில பிறம் எடுத்தாரு மேல அடிச்சு கேட்காரு. எப்படி கேட்காரு தெரியுமா? அடிய சீனாய உங்க தப்பு செல்லாதடி
கண்ணு உதவ மாட்டான் மாட்டாங்களோ வாயளவுல கேட்டாலும் உள்ள சொல்லல தேவைக்கு சரி அடிச்சு அடியில கக்கிட்டான் என்னத்த உங்க உள்ள பூரா கக்குதா உண்மையை பூரா சொல்லுதா அவருக்கு உள்ள இருந்ததெல்லாம் வெளியே கக்கிட்டான் அதாவது நெஞ்சு மனசுல இருந்த உண்மையை பூரா சொல்லிட்டா மனதுக்குள்ள மறைச்சு வச்ச உண்மையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுதா சொல்லுதா அன்புள்ள மன்னவரே மன்னவரே ஒரு பெண் பிள்ளை செய்த பிழைகள் எல்லாம் நீங்க தான் பொறுக்கணும் நான் நீங்க அடிக்க வேண்டாம் முடிக்க வேண்டாம் நான் உண்மையெல்லாம் சொல்லியிருந்தோம் சொல்லி சரி எனக்கு ஆள வந்தாருக்கும் முன்னால வச்சே வளர்க்கும் எங்க 2 பேருக்கும் எனக்கு ஆள வந்தாருக்கு எனக்கு முன்னால வச்சே வளர்க்கும் உங்களுக்கு கெட்டிக்கிறதுக்கு முன்னால இருந்தே பழக்கம் ஆமா முன்னால வச்சுதான் எங்களுக்கு பழக்கம் ஆமா என்ன ஆள வந்தாருக்கு எனக்கும் சரி அதனால நான் அவர்கிட்ட பழகினது சரி ஆள வந்தாரு கல்யாணம் முடியாத பையன் நினைச்சு நான் பழகினேன் போக போதான் தெரியுது ஆள வந்தாரு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைகள் கொண்டாட்டி இருக்குது ஒரு குடும்பத்துக்காரவங்க தெரியுது அதனால அவர் குடும்பத்துல நாங்க தவறா நடக்கிறது அவங்க தெரிஞ்சு அவங்க என்ன வேண்டாம்னு சொல்லி ஆமா உங்களை மாப்பிள்ளை வந்து கட்டி கொடுத்தாரு சரி ஆனா உங்ககிட்ட அவரு உண்மையை சொல்லல நானும் உங்களை சொல்லாது அது ஒரு ஏன் தப்பு தான் ஆமா ஆனா பழையபடி நம்ம வீட்டுக்கு வரப்போ என்ன ரொம்ப தொந்தரவு கொடுத்தினாரு சரி வீட்டுக்கு வர வச்சோம்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மாதிரியா பேசுவாருன்னு சொல்லி ஆமா நாங்க 2 பேரும் அப்படி ஜாலியா பஜாருக்கு போனோம் சரி கடையில தின்னோம் சரி நல்ல லாட்ஜ் எடுத்து தங்கினோம் ஆமா உறக்கமே வர மாட்டேங்குது சரி இப்படி படிச்சோம்னா உறக்கம் எப்படி வரும் என்ன உறக்கம் இல்ல அதனால போனா வந்து இனிமே தவறா நடக்க மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா ஆமா இவர் மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு அவர் என்ன சொன்னார் தெரியுமா எப்படி தேவைக்கு நாட்டுல யாரும் செய்யாத தவற நீ செஞ்சுட்ட ஆள வந்தா நமக்கு வேண்டியவர் தானே ஆமா சரி இனிமே அவனை நான் கை நீட்டு அடிக்க மாட்டேன் சரி அடிய சுந்தரிய ஒன்ன நானு தொந்தரவு செய்யவில்லை சுந்தரிய ஒன்ன நானு தொந்தரவு செய்யவில்லை அந்தரங்கமாக போய் ஆள வந்தார் முதலியார அழைத்து வாரிருங்க என்று ஆணையிட்டார் அழைத்து வாரிருங்க என்று ஆணையிட்டார் நீ வானாட்டா அவர் வருவாரு ஏன்னா முள்ளால இருக்கணுமா இல்லையா இவர் போய் கூப்பிட போனா என்ன இடத்துக்கு கூப்பிட வந்திருக்குன்னு ஆள வந்தாரு கேட்பாரு மேல போய் கூப்பிட்டா அதனால தேவையை விட்டு கூப்பிட விட்டாரு ஆள வந்தாரு முதலியாரு கல்லாவில இருந்து பவுண்ட வேண வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு தேவையா ஆள வந்தாரு கூப்பிட போய் சொல்லிட்டு இந்த மேல போய் கசாப் கடையில போய் அருவா கத்தி வாங்கிட்டு வந்து இடுப்புல சொருகி கதவு மரமா அடுப்படி வாரத்துல கதவு மரமா ஒளிஞ்சிருக்காரு இந்த தேவையை நேரா இந்த ஜைனா பத்தியால போய் நின்று கஞ்சாட காட்டியே கையழைச்சு ஆள வந்தார கூப்பிட்டா இவர் கல்லாவில இருந்தவரு ஏற்று பார்த்தாரு தற்காலிகமா
தேவையின் முகத்தை பார்த்தாரு. ஆமா, நம்ம தானே தேவையை தேடி தானே போவோம். நம்ம தானே போவோம். தேவை இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கான்னு சொல்லி அவளே நம்மள தேடி வந்துட்டாளேன்னு சொல்லி கல்லால அந்த பணத்தை எல்லாம் அள்ளினாரு, மடியில கட்டினாரு. சரி, கடை இழுத்து கூட்டினாரு. ஆமா. ஐயா டீ கடைக்காரர் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க, டீ போடுங்க. தேவை குடிக்கட்டும்னு சொன்னாரு. சரி, தேவையும் டீ குடிக்கல. ஆமா. அவ எப்படி ஏமாத்தா தெரியுமா? எப்படி? ஏன்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, அவ எத்தனையோ நாள் ஆடவந்தாரு கூட சுத்தினா. ஆமா. அவ புருஷன் கூட்டுற சொல்லியிருக்காரா, நல்லதுக்கு நல்லதுக்கோ கெட்டதுக்கான்னு யோசிக்கல. அதான் பெண் புத்தி, பெண் புத்தி, பெண் புத்தி, பெண் புத்தி. சரி, என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்மா குளம் நிறைஞ்சு போய் நின்னா மழையை திறந்து தண்ணி வாச்சினா நெல்லும் புல்லு விளையும். மழைதான் நிறகம்மா கம்மா உடஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, உடம் பயிராகாது, ஆகாது, எல்லாம் மறுக்க முடியாது. அதே மாதிரி வானம் தோண்டி வீடு கட்டினாதான் நிலைச்சு நிற்கும். சரி, ஒட்டிச்சோறு நிலைக்காது. மலர்ந்துக்கிட்டு வரணும். எத்தனை தான் போதுனாலும் உங்களுக்கு கீரி இருக்கும், சோவத்துல கீரி இருக்கும். அதனால நாய் விடணும். ஏன்னா இல்ல சோறு ஒட்டிச்சோறு நிலைக்காது, தெரியாது. இளவுக்கு வரவ தாடி இருக்க மாட்டா. கெட்ட ஒண்டாட்டி தான் தாடி இருக்குன்னு 1000 பேர் துட்டிக்கு வந்தாலும் அவங்க தான் இருக்க மாட்டாங்க. அத மாதிரி தேவை எவ்வளவு நாளா வைப்பாட்டியா இருந்தாலும் அவரை எப்படி ஏமாத்தி கூப்பிடுவா தெரியுமா? எப்படி? ஐயா என்னுடைய புருஷனுமே இப்பொழுது வீட்டில் இல்ல, என்னுடைய புருஷனுமே இப்பொழுது வீட்டில் இல்ல, மன்னரை 2 பேரும் மகிழ்ந்திருப்பா வாங்கலண்டு மயக்கினார் அந்த மதியத்தை வெளியூர் வைத்தாரு. சரி, வர 6 மாசம் ஆகுது. ஆமா, வாங்க நம்ம 2 பேரும் வீட்டுல போய் சரி முன்னால பணியாரம் கிடையாது சுட்டு தாரேன். வீட்டுல போய் 2 பேரும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, என் பணியாரம் தாரேன், பணியாரம் சுட்டு தாரேன். சரி, பணியாரம் சுட்டி வையடி என் மண்டாட்டி எனக்கு பணியாரம் சுட்டு தாரேன்னு சொன்ன மாதிரி சாமத்திரிக்கா. ஆமா, சரி, ஏமாத்தி கூப்பிட்டாதான். ஆமா, ஆளை வந்தாருக்கு வாடியில வடிச்சுட்டு பின்னாலே வந்துட்டாரு. சரி, இங்க வளர்ப்பாடு பொம்பளை அது வீட்டுக்கு 2 குட்டி வளர்ப்பாரு. ஆமா, காட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் 2 ஆம்பளை கொலையை குட்டிட்டு அழைச்சா போகுது, பின்னாலே வந்துருக்கு குட்டி. அத மாதிரி ஆளை வந்தாரு பின்னாலே வந்து வீட்டுக்குள்ள வந்து சரி சேர் போட்டு. ஆமா, தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு விருந்து வந்த மாதிரி சரி சிகரெட்டு கப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஞான வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. சரி, ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் ஒருத்தர் கொண்டாடிய போய் படத்தை போனா ஒரு கோமாளி இருந்தாலும் விடுவானா? அதாவது ஊரா கொண்டாட்டியை கெடுத்ததும் இல்லாம அவன் வீட்டுக்குள்ள போய் சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டா அவன் சும்மா விடுவானா? அவன் எப்படி வர்றா தெரியுமா? எப்படி? அவரே அடுப்படி ஓரத்தில அங்கு இருந்தான் அடுப்படி ஓரத்தில அங்கு இருந்தான் கத்தியோட ஏமந்தாலும் கூடம் போல இழந்து உடனே என்றான் எதிர போய் நின்றான். இழந்து உடனே என்றான் எதிர போய் நின்றான். பக்கத்தில மேடம் போய் கீழும் மேலும் பார்த்தாரையா. பக்கத்தில மேடம் வந்து கீழும் மேலும் பார்த்தாரையா. குற்றமுள்ள ஆள வந்தால் குப்பாணி சார் வாங்கலன்றி கொடங்கருங்க உரைக்க அவர் கோவத்தோடு உரைக்க ஆள வந்தாருக்கு பேத பேத முடிச்சு கையும் ஓடல காலும் ஓடல. ஆஹா, தேவைக்கு மேன வீட்டுல இல்ல வெளியூர் போயிட்டாரு இல்ல, நம்மள ஏதோ ஒரு பொய் சொல்லி மர்மமா கொண்டாந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டா. ஏதோ ஒரு துன்ப காரியத்துக்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கா. மேன வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கான்னு சொல்லி சரி இவரு குட் மார்னிங் சார் போட்டாரு. ஆமா,
ஒருத்தன் முன்னாடி ஒருத்தங்க எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் குட் மார்னிங் மட்டும் சும்மா இருப்பாங்க. அம்மா விடுவானா? அவன் ஓட்டி பேலா இருந்தாலும் அவனால முடிஞ்ச அளவு கெட்டுவாங்கல்ல. ஆமா மல்லு கெட்டுவாங்க. ஆமா ஆமா அதுக்காக பிள்ளை கெட்டுவான். இல்ல மல்லத்தான் மல்லு கெட்டுவான். சண்டை போடுவான். அப்ப நீ என் வீட்டுக்குள்ள எனக்கு குட் மார்னிங் வருது. சரி நீ தான் அவளை வச்சிருந்திருக்க. சேர்த்து வச்சு அவளை வேண்டான்னு சொல்லி எனக்கு கெட்டி வச்ச. சரி அதோட நாள் நீ முடிச்சிருக்கணும். ஆமா பழையபடி நீ ஒரு பொண்டாட்டி ஆனா பிறகு பழையபடி என் பொண்டாட்டி வந்து நீ கெடுத்ததுனால சரி இவனை விடக்கூடாது. ஆமா மேலகாரனை விடக்கூடாது. இவனை விட வேண்டிய சேர்ல உட்கார்ந்துருக்காமல இவனை சேரோட வச்சுக்கிட்டு செய்யணும். என்னத்த கொலை செய்யணும். காவிரி பிச்சைக்காரர் எடுத்துட்டு வந்தாரு. சரி என்ன செஞ்சாரு தெரியுமா? அப்படி அவனை பெஞ்சோட சேர்த்து கட்டி கரட்டி உருட்டி கீழே பெஞ்சோட சேர்த்து கட்டி கரட்டி உருட்டி அஞ்சாமல் என்மனறிய அனுபவித்தமனியா என்று அறிவகத்தில் வகுத்துல ஒரு ஊத்தே. சரி ஆள வந்தாரு போலான்னு கத்துனாரு. சரி இவன் கத்துற கத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன்னு சொல்லி பழைய துணி எடுத்தாரு. பந்து மாதிரி சுத்தினாரு. சரி ஆள வந்தாரு வாய் நிறைய திணிச்சுக்கிட்டு. சரி அதுக்குள்ள இந்த கத்தி உருவுனதுதான். ஆமா தேவைக்கு பழகி போனா. சரி கிடுக்கிட்டு நடிக்கிட்டு ஐயோ கொலைன்னு இவளும் கத்துனா. தேவைக்கு வாயை திறந்துன்னு வச்சுக்கோ. உடனே கலந்துருவேன். உடனே வாயில வச்சிருவேன். துணிய கொண்டு வாயில வச்சிருவேன். வச்சுக்கிட்டு உடனே குத்திரம் விட்டாரு. சரி இவன் வாய் இதுவும் பொத்திக்கிட்டு கம்முன்னு இருந்துகிட்டா. சரி பழுத்துல ஊத்துன கத்தி எடுத்தாரு. அந்த நெஞ்சில் ஒரு ஊத்து. சரி